இந்த ஜீவியத்துல தனக்காக வாழ்கிற வாழ்க்கை இருந்துன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லையா? இந்த காக்கா கூட்டத்தை பாருங்க. காக்கா அப்படியே ஒரு உணவு கிடைச்ச உடனே படக்க படக்க எடுத்து சாப்பிட்டு ஓடிடும். அப்படிதானா? பாத்தீங்க இல்ல என்ன பண்ணும்? எல்லா காக்கையும் கூட வாங்க வாங்க, சித்தப்பா மாமா பெரியப்பா எல்லாரும் வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். நம்முடைய ஜீவியத்துல நம்ம பக்கத்துல ஒருத்தன் ஒரு பசினால இருப்பான். அவனுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இருக்க ஆகாரத்தை கொடுக்கணும். இல்லையா? சிலவங்கெல்லாம் அதை பார்த்தா அவர் பழத்தை வாங்கி வைப்பாங்க, அதை அழுகி புழுத்து வெளியே போட்டாலும் பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எச்சு கையண்டு. ஏன் அந்த இந்த சாப்பாடு அங்கே பேர முடியாதுண்ணா? அது எனக்கு தெரியல, அது என்னத்துக்குன்னு தெரியல. அப்போ இந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல எச்சு கையண்டு போட்டால் சாப்பாடு வேற காக்கா சாப்பிட்டு போயிடும். அதனால எச்சு கையண்டு காக்கா விரட்டாம இருந்தா நாம் என்ன பண்ண முடியாது? ராஜ்யத்துக்கு அந்த ராஜ்யம் எப்படி இருக்கிறோம், அந்த அவ்வளோ பெரிய தேவன் மகிமையான ராஜ்யத்தை நமக்கு தரதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறது தெரியுமா? ஆசையாக இருக்காங்க.